கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். அதிகால வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, இதனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். நீதிமொழிகள் 16 அதிகாரம் 6 வசனத்திலே, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். ஹல்லேலூயா. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். நம்ம வாழ்ற காலம் கடைசி காலம். நீதிமொழிகள் 14 அதிகாரம் 22 வசனத்திலே, தீமை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவா, நன்மை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. நம்ம வாழ்க்கையிலே நன்மை யோசிக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு கிருபை தருகிறார், சத்தியத்தில் நம்மளை வழி நடத்துகிறார். நன்மை யோசிக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறிடும். 24 மணி நேரம் வாழ்க்கையிலே ஒரு மனுஷன் எப்போ தீமை யோசிக்கிறானோ அந்த செகண்டில் அவனோட வாழ்க்கையில் எடுக்கிற எல்லா முடிவுமே பல காரியத்தில் தடுமாற்றம். காரணம் என்ன தெரியுமா? அந்த தீமை யோசிக்கும் போது. 2 வீலரில் வண்டியில் போயிட்டு இருப்பாங்க, கண்ணில் ஒரு தூசி விழுந்துட்டு அப்படின்னா டக்குன்னு வண்டி ரன்னிங்கில் இருக்கும், கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ளே வண்டி அப்படியே ஒரு சைடில் போயிட்டுருக்கும். என்னென்னு கேட்டால் கண்ணை மூடி முழிச்சிருப்பாங்க. டக்குன்னு உடனே பிரேக் போட்டு சைடில் வண்டி நிப்பாட்டி கண்ணில் அந்த பூச்சியில் தூசி எடுப்பாங்க. ஒரு 2 செகண்டுக்குள்ளே வண்டி ஃபுல்லாக தடுமாறிடும். நிறைய நேரத்தில் ஆக்சிடெண்ட் ஆயிரும். காரணம் என்ன சொல்லி பார்த்தா கண்ணில் ஏதாவது போச்சு, இல்லை ஒரு தூசி விழுந்திருக்கும். தீமை யோசிக்க ஆரம்பிக்கும் போதே அவனோட வாழ்க்கையில ஒரு விழுந்து போன நிலைமை தான். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. தீமை யோசிக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய வாழ்க்கையிலே அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி நின்று போயிடும். தேவன் தருகிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. தீமை யோசித்ததனால் சத்துரு தொடருவான். தீமை யோசிக்கும் போது விழுந்து போன நிலைமை, தீமையை யோசிக்கும் போது குடும்பத்துக்குள்ளே சமாதானம்லாம் இருக்காது. காரணம் என்ன சொல்லி பார்க்கும்போது தீமை யோசிக்கும் போது. அதே நேரத்தில் ஒரு குடும்பத்தில் கையில் பைபிள் எடுத்து வாசித்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வாழ ஆரம்பிக்கும் போது அவங்களோட வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறிடும். நன்மை யோசிக்கும் போது கிருபையும் சத்தியமும் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ இன்னைக்கு காலவெளி செய்தி என்ன அப்படின்னா, நம்ம யோசனையிலே நன்மை யோசித்தால் ஆசீர்வாதம், தீமை யோசிக்கும் போது தவறான வழியில போய் முடிஞ்சிருது. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்படும் போது நம்மளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். இந்த உலகத்திலே எத்தனையோ காரியம் கர்த்தரை விட்டு பிரிக்கக்கூடிய காரியங்கள் இருக்கு. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். இந்த அதிகால வேளையிலே எந்தெந்த குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்களோ தேவனுடைய பாதப்படியில் அர்ப்பணிங்க. நன்மை யோசிக்கும் போது கிருபையும் சத்தியமும் அந்த கிஃப்ட் நமக்கு உண்டு. நன்மை யோசிக்க ஆரம்பிக்கும் போது அவங்களோட வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி ஆகிறது. ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா நன்மை யோசிக்க ஆரம்பிக்கணும். நன்மை யோசிக்க ஆரம்பிச்சாச்சுனாலே அவங்களோட வாழ்க்கையிலே எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு காலவேளையிலே எந்தெந்த குடும்பத்தில் விசேஷமாக இணைந்திருக்கிறீங்களோ 24 மணி நேரம் ஒரு தீர்மானம் எடுங்க. நான் இயேசு கிறிஸ்துவுக்காக
நான் வாழ்வேன். நான் நன்மை யோசிப்பேன். தீமையான காரியங்கள் எனக்கு வேண்டாம். உலக காரியங்கள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிங்க. கர்த்தர் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிற சொல்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான சில கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்திடும்ப்பா. இந்த நாளிலும் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ, எந்த நாட்டுக்குள்ள இணைந்திருக்காங்களோ எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினாலே முத்திரை போட்டு எல்லா தடைகளும் நீக்கி ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ளே அப்பா அதிக அளவில் இணைந்திருக்காங்க. உம்முடைய கிருபையினால் நிரப்புங்க. உம்முடைய பிரசன்னத்தினால் மூடுங்க. உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகத்தினால் நிரப்புங்க. தியானிக்கிற அபிஷேகத்தினால் நிரப்புங்க. துதிக்கிற அபிஷேகத்தினால் நிரப்புங்க. ஆவிக்குரிய 9 வரங்களினாலும் 9 கனிகளினால் நிரப்புங்க. கிருபையினால் நிரப்புங்க. ஞான வரனால் நிரப்புங்க. தீர்க்க தரிசன வரனால் நிரப்புங்க ராஜா. விசேஷமாக சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலடைங்க. உங்களோட இரத்த கோட்டைகளை வேலடைங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு ஆசிரியர் ராஜா. யாரெல்லாம் காலவேளை தங்களை தாழ்த்துறாங்களோ பரிசுத்தங்கள் நிரப்புங்க. அக்னி அபிஷேகம் நிரப்புங்க. ஆவிக்குரிய வரங்கள் நிரப்புங்க. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. எத்தனையோ தேசத்துக்குள்ளே அப்பா அதிக அளவிலே என்னோட சமூகத்துல காத்திருக்கிறாங்கப்பா. இந்த நாளிலும் உங்க பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி உங்களோட வாழ்க்கையில என்ன தேவைகள் இருக்கோ அந்த எல்லா தேவைகளும் கத்தை சந்தித்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்கப்பா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீங்கப்பா. பூரண கிருபை அப்பா ஒவ்வொரு குடும்பமும் பெற்றுக்கொள்ளட்டும்ப்பா. இந்த நாளிலும் இணைந்திருக்கிற குடும்பங்கள் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தர் உங்க பிள்ளைகளோட புறப்பட்டு போங்க. எல்லா தேவையிலாம் கர்த்தர் கூட சந்திக்கின்ற ராஜா. எத்தனையோ குடும்பத்திலே கடன்ல கஷ்டப்படுறாங்க. அந்த கடன் பிரச்சனைக்கு கர்த்தர் ஒரு முடிவு கொண்டு வாங்க. உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. படிக்கிற பிள்ளைகளே உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எக்ஸாம் எழுதுறாங்க, எக்ஸாமுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்காங்க. எல்லா குடும்பத்துக்கும் தேவையில்லை விசேஷமான ஞானத்தை கட்டிடுங்க. கிருபை தாங்க. உம்முடைய கரம் அப்பா பிள்ளைகளோட கொடுக்குற ராஜா. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க. ஏற்ற துணை கர்த்தர் தாங்கப்பா. நிறைய குடும்பத்துல கடன்ல கஷ்டப்படுறாங்க. இந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு தாங்க. கற்பத்தின் ஜெபினாப்பா. கர்த்தர் மனம் இறங்கி ஆசிரியங்க. மாசமா இருக்காங்க கர்த்தர் ஆசிரியங்க. டெலிவரி போறாங்க கர்த்தர் கூட இருங்க. ஐசியூல அப்பா பிள்ளை இருக்குப்பா. கர்த்தர் பூரண சுகம் தந்து அப்பா விசேஷமாக அப்பா கர்த்தர் மீட்டு கொடுங்க ராஜா. இந்த நாளிலும் பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தர் உங்க பிள்ளைகளை தொட்டு 1000 தலைமுறைக்கு அவங்களோட வம்சத்தை தலைமுறை ஆசிரியங்கப்பா. விசேஷமா பிள்ளைகள் பழகி பெறணும். குடும்பத்தை ஆசிரியங்க. காலவேளையில யாரெல்லாம் ஜெபிக்கணாலோ இச்சை மேற்கொள்ள கிருபை தாங்கப்பா. சுயம் சாகட்டும், 4 வார்த்தை சாகட்டும், ஜென்மகிரி அறிவிடு ராஜா. கர்த்தருக்கு பிரியமானபடி வாழைகளை தாழ்த்தி தருகிறோம். இந்த நாளில் நாங்கள் எதை செய்தாலும் தேவ நாம மகிமைக்கென்று செய்ய கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. இந்த நாளிலே விசேஷமா இணைந்திருக்கிற குடும்பத்தை உம்முடைய பாதப்பிள்ளை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. காலவேளையிலே அப்பா எத்தனையோ தேவைகளோடு அப்பா இதயத்துல பாரத்தோடு இணைந்திருக்காங்க. அவனுடைய பாரத்தை எல்லாவற்றையும் உங்களுடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறோம்ப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று வேதம் சொல்கிறது. காலவேளையில யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அப்போ அவங்க பிள்ளைகளுடைய இதயத்துக்குள்ள என்ன கவலை, என்ன வேதனை, என்ன துக்கத்துல இருக்கிறாங்களோ அது எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க ராஜா. காலவேளையிலே அப்பா வேதத்தை தியானிக்க என்னுடைய இருதய மனக்கண்கள் தரங்க ராஜா. கொழுந்தோட அக்னிங்களோட உள்ளத்துல படிக்கிற ராஜா. விசேஷமா கல்லான இருந்து எடுத்து போட்டுருங்க. சதையான இதயத்தை தாங்கப்பா. உங்களுடைய நல்லாவி தாங்க ராஜா. யாரெல்லாம் அப்பா விசேஷமா கால வேளையிலே என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தர் உங்க பிள்ளைகளை சந்திக்கணும். கர்த்தர் உங்க பிள்ளைகளை சந்திக்கணும்ப்பா. கால வேளையிலே விவசாயத்துக்கு போறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க, கம்பெனிக்கு போறாங்க. கால வேளையிலே அப்பா அரசியல்வாதி ஜெபிக்கிறாங்கப்பா. இன்னுமாக அப்பா வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்ரட்டரி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீசர் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. எல்லாரையுமே உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்க பிள்ளைகளோட நீங்க புறப்பட்டு போங்க. பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, ஃபிளைட்ல போறாங்க. அவங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அப்பா கர்த்தர் கூட இருந்து விசேஷமாக வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கூட இருந்து ஆசிரியக்கணும்ப்பா. அப்பா முன்னும் பின்னுமாக அப்பா அவங்களுடைய பிரசன்னம் அப்பா அவங்க பிள்ளைகளோட விட்டும் ராஜா. அந்த நாளிலும் யாரெல்லாம் கர்த்தர் விசேஷமாக அப்பா அவங்க பிள்ளைகளோட நீங்க பேசி கொண்டிருக்கிறீங்களோ அவங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கணும்ப்பா. எந்தெந்த குடும்பத்தில் இணைந்திருக்காங்களோ அவங்களோட வாழ்க்கையில எந்தெந்த சூழ்நிலையில கஷ்டப்படுறாங்களோ எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. சில குடும்பத்துல சொந்த வீடு கட்டுன்னு சொல்லி ஆசைப்படுறாங்கப்பா. கர்த்தர் மனமிறங்கி உங்க பிள்ளைகளை ஆசிர்வதிங்க. இந்த நாளில் ஜெபிக்கிற பிள்ளைகளை எழுப்புங்கப்பா.
அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக திறப்புல நிற்கக்கூடிய பிள்ளைகளா மாறணும்ப்பா. கடைசி காலத்தில் கத்தருக்கா எழும்பி சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். எல்லா தேசத்துலையுமே சுவிசேஷம் அறிவிக்கணும்ப்பா. எங்கள் தேசத்தில் உள்ள பரிசுத்த வான்களை உடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இணைந்துக்கிற எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கட்டும். வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல கர்த்தருடைய கரம் பிள்ளைகள் கொடுக்கட்டும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேல் அடைத்து ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் பரிபூர்ணமா ஆசிரியங்க ராஜா. பலவீனத்தோடு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல, பிரைவேட் ஆஸ்பத்திரியில பல சூழ்நிலையில அப்பா இணைந்துக்காங்க ராஜா. மரண தருவாயில இருக்காங்க. காய்ச்சல், சளி, இருமல், சில குடும்பத்தில் ஐசியூல இருக்காங்க. சில குடும்பத்தில் அப்பா கிட்னி பிரச்சனை, ஸ்ட்ரோக்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. எய்ட்ஸ் வியாதியில பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில குடும்பத்தில் அப்பா மார்புல கட்டி, சில குடும்பத்தில் கண்ணில் பிரச்சனை, சில குடும்பத்தில் சுகர் அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, சில குடும்பத்தில் ஹார்ட் ப்ராப்ளம், நரம்பு வலி, பலவிதமான பலவீனத்தோடு ஜெபினாப்பா. எந்த குடும்பத்திலே எந்த பிரச்சனையோட ஜெபிக்கலாம், ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தாங்க. உங்க ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அந்த நாளிலும் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தீர்காயுசை கட்டளையிடுங்கப்பா. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆட்டுக்குட்டிய ஜீவபுஸ்ல எழுதப்படணும்ப்பா. மறுரூபமாகணும்ப்பா. அப்பா கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றும் அர்ப்பணிக்கும் ராஜா. எந்தெந்த குடும்பத்தில் திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் தேவையில்லாத பாவத்துக்குள்ள அடிமையில இருக்கிறவங்கள, மதுபான அடிமை, விக்கிர வழிபாடு, பில்லி சுனிமி, ஏவல் எந்த குடும்பத்தில் கட்டப்பட்ட நிலைமையில இருக்காங்களோ அந்த கிரியைகள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படும் ராஜா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தை கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. பரிபூர்ணமான ஒரு விடுதலை தாங்க ராஜா. பரிபூர்ணமான ஒரு ஆரோக்கியம் தாங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் ராஜா. காண்டாமிருத்து பலனை தாங்க ராஜா. மான் கால்களை தாங்க ராஜா. விசேஷமா உமக்காக எழும்பி பிரகாசிக்கணும். யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ அவங்களோட சிரசு மேல ஆசீர்வாதம் ராஜா. அவங்களுடைய கையின் கீழ் ஆசிரியங்க. அவங்களோட அப்பத்தின் தண்ணீர் ஆசிரியங்க ராஜா. விசேஷம் அந்த நாளிலும் கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உன்னதமுள்ள சகலமான ஆசீர்வாதங்களாலும் பரிபூர்ணமா திருப்தியா நிரப்பி ஆசிரியங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறவங்களோட களஞ்சியங்களோட பாத்திரம் எல்லாம் நிரம்பி வெளியிட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் நாமத்தினால் நிரம்பி வெளியிட்டு ராஜா. அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா. தேவனர்கள் எப்ப மினிஸ்டர் ஆசீர்வதித்தாங்க. இந்த நாளையும் இணைந்துக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலடைத்து மூடி மறைத்து ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். துதிகான மகிமை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜா ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமீன். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ண அதிருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ண அதிருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.